ஹேண்ட்புக் டு த கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் கமிஷனுடைய எலெக்ஷனுக்கு வரக்கூடிய கைட்லைன்ஸ் ஹேண்ட்புக் ஃபார் கேண்டிடேட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 7.5.1 ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும், அப்ளிகேஷன் டைமுக்கு கொடுக்கணும், லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துற மாதிரி இருந்தா அப்ளிகேஷன் கொடுத்து அது தனி பர்மிஷன் வாங்கணும். 7.5.2 ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ நைட்டு 10 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. 7.5.3 கடைசிக்கு 2 நாட்கள் பயன்படுத்தக்கூடாது, 48 மணி நேரம். 10 மணிக்கு மேல ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ, ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளா நம்ம பிரச்சாரம் முடியறக்கே நைட்டு 12, 1 மணி 1:30 ஆயிருக்கு. ஏன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு இடத்துல லேட் ஆகுது, சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா 10 மணிக்கு மேல மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்திச்சு கை குலுக்கிட்டு ஒரு வணக்கம்னாச்சு சொல்லிட்டு வரீங்கன்னா மக்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல, யாருமே இல்ல, 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியுங்க? பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிக்கிறாங்க. அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கடைசி 3-4 பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது. இந்த எதுவும் புது பாயிண்ட் எங்கேயுமே போலீங்க. நாங்க 10 மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு, அம்மா 10 மணிக்குள்ள வர முடியல, பேச முடியல, 10 மணிக்கு மேல பேசக்கூடாது, அதனால மன்னிச்சுக்குங்க, அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் நேற்று போயிருந்தோம். அங்கே காவல்துறையும் இருந்தாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள், நீங்க போய் அந்த பகுதியில ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள், நாங்கள் 4 மணி நேரமா காத்திருந்தோம். ஒரு அரசியல் கட்சி 10 மணி ஆச்சு நாங்க மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது. 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. ஆனா 10 மணிக்கு மேல மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இது 7.5.1ல முறையாக அனுமதி பெற்ற ரூட், புதுசா டிவியேட் ஆகல, டைவர்ட் ஆகல. ஆனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். செகண்ட், இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, பிரதமராக 10 மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி 10 மணிக்குள்ள வர முடியல, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்திருக்கு. ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது. அண்ணன் எங்க ஊர் கோயிலுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க, குழந்தைக்கு பேர் வைங்க, இறங்கி வாங்க, மாலை மரியாதை ஏத்துக்குங்க, ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நில்லுங்க. சோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது மக்களை 10 மணிக்கு மேல சந்திச்சு, சரி காவல்துறை இருந்தாங்களே, நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் காவல்துறை இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராஃபி டீம் இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து 10 மணிக்கு மேல பேசினதை அவங்க ரிலீஸ் பண்ண. எந்த ஸ்குவாடு? அதான் டிஎம்கேவோட கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே டிஎம்கே காரன் கையில கட்ட போட்டுக்கிட்டு 2 இங்க ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுப்பது சகஜம்தான். இதை 70 ஆண்டு காலமா பார்க்கிறோம், இது புதுசு கிடையாது. ஆனா இன்னைக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா மக்களுடைய கோபம், மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து 9:30 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க, பவரெல்லாம் அவங்க பக்கம், காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம், அத்தனை காவல்துறை இருக்கு. யாராச்சும் வந்து பிஜேபி காரங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளாம் காதுல என்ன பூ சுத்தி இருக்குமா மேடம்? தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு
ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க, கேமராமேன் இருந்தாங்க, ஸ்டாட்டிக் இருந்தாங்க. அவங்க யாருகிட்டையும் வீடியோ இல்லையா? நேற்று இரவு என் பிஜேபிக்கு போய் 4 பேர்த்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடிச்சாங்க சொல்ல தெரியாதா? அதனால நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க. இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான். எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை. அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்? திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிக்கிறாங்க. சோ நான் கேட்கிற ஒரு வீடியோ இல்ல. 10 மணிக்கு மேல அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ எங்க? What did I say? I am giving you the election commission guideline to say I have every right to meet people after 10 p.m. Which election commission rule stops me? You please quote the order, madam. Is there any guideline, regulation in election commission which says a candidate after 10 p.m. if he goes late to a predetermined point, which is approved by the police, and which from morning till evening we go only in the predetermined route, because of delay from morning till evening, if we reach a spot late, which election commission manual or handbook prescribes at 10 o'clock the candidate has to abruptly leave the vehicle and go to his home? It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission, because in a predetermined route you are going and saying sorry to the people, sorry I can't come before 10 o'clock. You are giving your apology to them, you are coming back. Now my question to the police and others is they have to show a video where I have sought vote for myself or for the Lotus. That will be a violation. That they have to show. From your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They are unfit to be doing the election duty. Then how the case had been registered by the police and the election? What case registering is a big thing? India FIR registration is a big thing. You want, we can register 1000 FIR today. 1000 FIR, you go to a police station, you can register against anybody. Continuously being violating norms, the police are not taking action, and so they don't mind taking action on returning officers. What continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation, what violation. You tell me violation number 1. What is that violation? Where did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as journalist. You question back, right? Annamalai cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam Preeta has to ask me, sir, this is allegation number 1 happened on this date. So you cannot say in the air saying, oh, continuously Annamalai is violating, so they are acting. That is not a good journalism, and neither my answer is good enough for that. No, they are saying that they file charge against the returning officer. 10 மணிக்கு மேல 100க்கும் மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க? I can release the whole footage. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் 4 மணி நேரமா நிக்கிறாங்க. That's a static crowd. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க 4 மணி நேரம். யாரு ப்ரொசஷனா போறாங்க? அந்த ஃபுட்டேஜ் கூட்ட இத்தனை கேமரா இருக்கீங்களா, ரெக்கார்ட் பண்ணீங்களா? எத்தனை பேர் எங்க கூட நேத்து வந்தீங்க? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா? அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க. இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட், காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட். சில பல காரணங்களுக்காக நாங்க லேட்டா அங்க போயிருக்கிறோம். டிராபிக் ஜாமு, ஒரு இடத்துலயும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, மக்களை சந்திக்கிறோம். கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு 10 மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம். ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். சாரிங்க, 10 மணிக்கு வர முடியல, பகல்ல வந்து நான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எந்த வயலேஷன் நீங்க சொல்லுங்க சார்? இது எந்த வயலேஷன்? Sir, meeting the people is okay. That doing campaigning after 10 o'clock. Sir, I'm talking in Tamil and English to you. I hope you understand Tamil and English. Am I talking in French and Latin to you? Am I talking in German to you? I've given you the election commission guidelines. Election commission, anywhere it says after 10 o'clock the candidate has to keep his mouth shut. It only talks about loudspeaker from 10 o'clock to 6 p.m. 10 a.m. to 6 a.m. is only what it talks. I am telling you in beautiful Tamil and English. I am well within my right to switch off my microphone at 10. Well within my right to complete the yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there waiting for me. Okay, I'll go for the second thing now. Let us imagine I'm not going there. At 10 o'clock I say bye-bye, time is up, I'm going back home. What is the guarantee people will not create a law and order there? Of course they'll create. They're waiting for 4 hours. They will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. In a democracy, this has to happen. For example, DMK, nobody comes to their pracharam. Am I responsible for it? If nobody comes,
They take 10 paid crowd, they make 10 paid crowd to stay there. The candidate gives one speech, he moves to the next point. If that is their political model, how am I responsible for their model? I am responsible for our model only. யார் தெரியாதுங்கண்ணா? அண்ணா உங்களுக்கு இதே வேலை என்ன? நீங்க அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க, டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிட்டு வருவான், நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க, எங்கால கை கட்டி அவங்க வந்து பாத்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா கேட்பா கேளுப்பான். வாக்குவாதம் வரத்தான் செய்யும், வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா. நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? இது குத்துறா, இவன் கொடைறான், எங்களுக்கு கூட்ட வரல, அவங்களுக்கு கூட்ட வருது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க, நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன். 10 மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கு? என்னன்னா 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட். புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணா அண்ணாமலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிருச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிருச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க. ஏப்ரல் 19 வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை. இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது? ஜூன் 4ஆம் தேதி இங்க இருக்கீங்களா? டிக்கெட் போட எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா? ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா? வெளியே போவீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டீங்க, ஊருக்கு தான் இருப்பீங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் பார்த்து பேசுவோம். 15 வாக்குறுதி சொல்லனே 100 வாக்குறுதி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம். என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்குன்னு நீங்க இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம், ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. அதான அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல? கேட்கிற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். எழுப்புறப்ப எழுப்புவோம். நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேள்வி கேக்குறீங்களா? எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட 100கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன். சட்ட பேரவையில பேசியிருக்கேன். அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கணும். அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே நாயம் தான் இருக்கணும். கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி.
அறத்தோட தேவைக்காக வந்து சிலிண்டர் 2 ரூபா குறைஞ்சிருக்கு, பெட்ரோல் 2 ரூபா குறைஞ்சிருக்கு சொல்லி எதிர்க்கட்சி இல்லனே 2 ரூபா குறைக்கலனே. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா இது வரைக்கும்? இல்ல இது வரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா இது வரைக்கும்? நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜெர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணா நியாயமா இருங்க, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்க நீங்க கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கேன்னு பாருங்க. அறத்தோட சொல்ல நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க, நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும்ல, அண்ணா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல, போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜெர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மாதிரி 2 ரூபா குறைச்சிங்க, எலெக்ஷன் மாதிரி யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம், மக்கள் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் ஆனஸ்டா சொல்றேன், பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுண்ணே. அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்ல. ஒரு நிமிஷம், மக்கள் தான் பாக்குறாங்க சார், மக்கள் தான் பாக்குறாங்க. நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்ப முன்னேறி இருக்குமே? மக்கள் தானே பாத்துட்டு, உங்களையும் மக்கள் பாக்குறாங்க, என்னையும் மக்கள் பாக்குறாங்க. பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம், கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு. மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குறைச்சு உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாத மாதிரி சின்ன பாப்பாவா நீங்க? சின்ன பாப்பாவா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா? பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை, குறைக்கவே இல்லை. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க 10 ரூபா 7 ரூபா குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? Are you that confident? இல்ல இல்ல இல்ல, I want test you. Are you that confident? போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்க குறைக்கல. ஞாபகம் எல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க, தெரியாத கேள்வி கேட்காதீங்க. ஞாபகம் எல்லாம் தெரியாதுன்னு விட்டுருங்க. மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம். அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றோம்.